முன்னொரு காலத்துல ஒரு அழகான நாடு இருந்துச்சு. அதுல 2 சோம்பேறி பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க பேரு ராமு, சோமு. உழைக்காம அடுத்தவங்கள ஏமாத்தி எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறதா அவங்களோட வேலை. ஒரு மரத்துக்கு கீழே நின்னு எப்படி உழைக்காம சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. திருட்டு தொழில் பண்ணா என்னன்னு ராமு கேட்டான். அதுக்கு சோமு, மாட்டிக்கிட்டா உத உழும், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான். அதுக்கு ராமு, நாம ஏன் திருடணும், குரங்கு ஒன்ன பிடிச்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அதை வச்சு திருடலான்னு சொன்னான். சோமுவும் அதுக்கு சம்மதிச்சான். அடுத்த நாள் குரங்கை எப்படி பிடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு தெரு வழியா நடந்து போனாங்க. போற வழியில குரங்காட்டி ஒருத்தர் குரங்கை வச்சு வித்த காட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்த ராமுவுக்கும் சோமுவுக்கும் குரங்காட்டிக்கிட்ட இருந்து குரங்க திருடலான்னு யோசனை வந்துச்சு. நைட்டு மரத்துக்கு கீழே படுத்து குரங்காட்டியும் குரங்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பா அங்க வந்த ராமுவும் சோமுவும் குரங்கை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு ஓடிட்டாங்க. முதல்ல எங்க திருடலான்னு யோசிச்சு அரண்மனையில நிறைய பொருட்கள் இருக்கும், அதனால அங்க போய் திருடலான்னு முடிவு பண்ணாங்க. அரண்மனையில இருக்க பொருட்களை திருட சொல்லி ராமுவும் சோமுவும் குரங்குக்கு சொல்லி கொடுத்தாங்க. குரங்காட்டி வச்சிருந்த குரங்குங்கிறதுனால ஈஸியா எப்படி திருடலான்னு குரங்கு கத்துக்குச்சு. அரண்மனைக்கு திருட போன குரங்கு அங்க இருந்து பட்டு துணிகளையும் நகைகளையும் திருடிட்டு வந்து கொடுத்துச்சு. அதை பார்த்த ராமுவும் சோமுவும் சந்தோஷப்பட்டு பட்டு துணியையும் நகையையும் போட்டுக்கிட்டு கடைத்தெருவில் சுத்தி வந்தாங்க. அரண்மனையில திருடு போன விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு திருடனை பிடிக்க சிப்பாய்களை அனுப்புனாரு. அரச உடை அணிஞ்சு கடைத்தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த ராமுவையும் சோமுவையும் சிப்பாய்கள் பிடிச்சு அரசர்கிட்ட போய் நிப்பாட்டினாங்க. ராஜா அவங்கள அதட்டி விசாரிச்சு அவங்க எப்படி அரண்மனைக்குள்ள வந்த பொருட்களை திருடுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. குரங்க காட்டுல விட சொல்லி சிப்பாய்கள் கிட்ட சொன்னாரு. திருட்டு தொழிலுக்கு மறுபடியும் போனா வாழ்நாள் முழுசும் சிறைதான்னு சொன்ன ராஜா ராமுவையும் சோமுவையும் 1 வருஷம் ஜெயில போட சொன்னாரு. ஜெயில அவங்களுக்கு தோட்ட வேலை பயிற்சி கொடுக்க சொன்ன ராஜா ஜெயில வார வாரம் நடக்கிற நன்னறி வகுப்புகளுக்கும் போக சொன்னாரு. ஜெயில இருந்தப்போ ராமுவும் சோமுவும் தங்களோட தவறுகளை உணர்ந்தாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்த ராமுவும் சோமுவும் விவசாயம் பண்ணி தங்கள் வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்தாங்க.